ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க டோனி பிராஸ்கோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படை வச்சு தான் எழுதி எடுத்திருக்காங்க. FBI ஏஜென்ட்டா இருக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டோனி பிராஸ்கோ அப்படின்ற பேர்ல மாஃபியா உலகத்துல போய் வாழ்ந்துட்டு இருக்காரு. அங்க அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டா கிடைக்கிறாரு. அவர்கிட்ட க்ளோஸா பழகுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அவர் ஒரு வயசானவர். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ போன வேலை என்ன, அதை கரெக்டா செஞ்சாரா, இல்ல அவர் மனசு எப்படிலாம் தடுமாறுது, அவரு எதை நோக்கி போறாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத ரொம்ப தத்ரூபமா சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு டான் படம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்தை ரொம்ப தத்ரூபமா உண்மைக்கு நெருக்கமா எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு மாஃபியா வேர்ல்டு எப்படிலாம் இருக்கும், அதுல இருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அங்க எந்த மாதிரி துரோகங்கள்லாம் நடக்குது, அங்க கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இப்படின்ட்டு பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த வயசான டானா நடிச்சிருக்க அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. வயசானாலும் அவரு தனக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் காத்துட்டு இருக்க மாதிரி போர்ஷன்லாம் அல்டிமேட்டா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவரு ஒரு FBI ஏஜென்ட்டாவும் இருந்துகிட்டு அதே மாதிரி அந்த உலகத்திலயும் வாழ்ந்துகிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் போராடுற போராட்டத்தெல்லாம் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போகும். ஆனா ஒவ்வொரு காட்சியுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு சீனும் ரொம்ப நீட்டா எழுதி எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரோட மிங்கிலாய் உட்காந்து பார்க்க முடியுது. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா படம் பயங்கர சவுண்டா இருக்கு. குறிப்பா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் சினிமோட்டோகிராஃபியும் 1970 காலகட்டங்களில் அமெரிக்கா மாஃபியா வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு சில முத்த காட்சிகளும் கெட்ட வார்த்தைகளும் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா நம்ம நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 8 மார்க் கொடுக்கலாம். இது ஒரு தரமான படம். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.